மழை வெள்ளத்தில் சிக்கியதால் உயிரிழந்த நபர் திவிலப்பிட்டியவில் நடந்த சோகம் எந்த பகுதிகளில் ஆபத்து தெரியுமா? பரபரப்பை உண்டாக்கிய பொருளை இரட்டை கொலையின் பிரதான குற்றவாளி வசமாக சிக்கினார். டித்வான் நிவாரண பணத்தை வாங்க வந்த பெண்ணிடம் 2 பேர் செய்த சம்பவத்தால் களத்தில் இறங்கி அதிரடி காட்டிய போலீசார். ஜனாதிபதி அனுரோவின் பேச்சு போல டொலரும் அடிக்கடி மாறுகின்றது என்று கொந்தளிக்கும் முஜிபுர் ரஹ்மான். கிழக்கு பகுதிகளில் இருக்கும் நிலங்களை பாதுகாக்க குழுவை நியமிக்க திட்டங்களை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுர. கடும் மழையால் முற்றாக முடங்கிய கட்டுநாயக்க மினுவாங்கொட வீதி. ஒற்றையாட்சி இலங்கையில் தீவிரவாத சின்னங்களுக்கு இடமே இல்லை என்று எச்சரித்து மஹிந்த ராஜபக்ச தரப்பு. அம்பலாந்தோட்டை கொலை சம்பவத்தோடு நெருங்கிய தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அதிரடி கைது. போலீஸ் காவலில் வெளிநாடொன்றில் இருந்த இலங்கை இளைஞன் மர்மமாக மரணம் நடந்தது என்ன? நாளுக்கு நாள் நாட்டில் அதிகரிக்கும் சைபர் தாக்குதல்கள் நாடாளுமன்றில் வெளியான தகவல். செய்திகளை விரிவாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். இலங்கையில் இப்பொழுது உள்ள கடுமையான அனர்த்த நிலைமைகளால் முன்பு சில உயிரிழப்புகள் பதிவாகி இருந்த நிலையில் இன்னும் ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று 64 வயதுடைய நபரொருவர் கம்பக மாவட்டத்தின் திவிலப்பிட்டிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. வெள்ள நீர் திடீரென அதிகரித்ததால் அந்த நபர் சிக்கிக் கொண்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. சம்பவம் குறித்து அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு நாட்டின் பல பகுதிகளில் தொடரும் கனமழை மற்றும் வெள்ள நிலைமையால் பொதுமக்கள் அவதானத்தோடு இருக்குமாறு அதிகாரிகள் மீண்டும் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சீரற்ற காலநிலையால் ரத்னபுரி, கம்பகா, களத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் உள்ள 1966 குடும்பங்களை சேர்ந்த 7757 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளதோடு 58 குடும்பங்களை சேர்ந்த 201 பேர் 6 பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு இன்று 23ஆம் திகதி காலை முடிவடைந்த 24 மணி நேரத்தில் கம்பக மாவட்டத்தின் அலவல பகுதியில் அதிகபட்சமாக 137 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் எகலிய கொடவில் 117 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கொழும்பு பொரளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்தில் கடந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் திகதி நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் இப்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 3 பேர் சம்பவத்தில் காயமடைந்திருந்தனர். சம்பவம் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிட வேண்டியது. வெளிநாட்டிலிருந்து நேற்று குறித்த நபர் நாட்டுக்கு திரும்பிய போது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பொரளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. 10 லட்சம் ரூபாய் பணத்தை பொது மகன் ஒருவரிடமிருந்து கையூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் மொனராகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் பெலவத்தை சீனி ஆலையின் ஊழியர் ஒருவரும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் வசமாக கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நாட்டில் டித்வா சூறாவளி காரணமாக பாரிய அளவில் சேதமடைந்த வீடு ஒன்றுக்காக அரசாங்கத்தினால் 50 லட்சம் ரூபாய் நிவாரண பணம் கொடுக்க அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. குறித்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை விடுவிப்பதற்காகவே பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இவர்கள் 2 பேரும் கையூட்டலாக 10 லட்சம் ரூபாவை கோரியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டின் சேதத்திற்காக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாவில் முதல் கட்ட தவணையாக 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதோடு வழங்கப்பட்ட முதல் கட்ட நிதியிலிருந்தே சந்தேக நபர்கள் இருவரும் 10 லட்சம் ரூபாவை கையூட்டலாக வாங்கியுள்ளனர். அது மாத்திரமின்றி அரசாங்கத்தால் வரும் காலத்தில் விடுவிக்கப்படவிருந்த 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தவணை நிதிகளை எவ்வித தடையுமின்றி விடுவிப்பதற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மேலும் 10 லட்சம் ரூபாய் கையூட்டலாக வழங்க வேண்டும் என அவர்கள் நிபந்தனை விதித்திருந்தமை முதல் கட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. அதையடுத்து வசமாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 பேரும் மொனராகலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த மேலதிக விசாரணைகளை கையூட்டல் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
கிழக்கு மாகாணத்தில் உள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை பிரதிபொது தலைவர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நிலங்களை கைப்பற்ற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதால் கிழக்கு மாகாணத்தில் பல பிரச்சனைகள் வந்துள்ளது என்று அவர் வெளியிட்டதோடு அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறித்த அறிக்கையை வெளியிட்டதோடு அம்பாறை மாவட்டத்தில் ஆசிரியர் வேலை வெற்றிடங்கள் குறித்த பிரச்சனைகள் தொடர்பில் தனது கருத்துக்களை கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கல்வி அலுவலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற நிர்வாக கட்டமைப்புகளை நிறுவுவது ஒரு அரசியல் வேலை அல்ல, மாறாக ஒரு நிர்வாக பணி என்றும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதி அனுரோவின் பேச்சு போல டொலரின் பெறுமதி நேரத்துக்கு நேரம் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்றது என்று இன்று சந்தையில் டொலர் இல்லை, வங்கிகளுக்கு இடையிலும் அதன் பெறுமதி முரண்பாடாக உள்ளது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். டொலர் மதிப்பு அதிகரிப்பால் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கூடியுள்ளது. இவ்வாறான பணவீக்கத்தால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர் என்று கூறிய இவர், இதற்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறும் அனுர அரசாங்கம் செவ்வாய் கிரகத்தில் இருந்து பேசுகின்றதா என்று கேட்க தோன்றுகின்ற என்று முஜிபுர் ரஹ்மான் கொந்தளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசிய அவர், ஒருவர் வாழ்வதற்கு மாதத்துக்கு 16,570 ரூபாய் போதும் என்று நிதி பிரதி அமைச்சர் சொல்கின்றார். இது வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கான கணக்கீடு. உலக வங்கியின் தரவுகளின்படி ஒரு தனிநபர் வாழ மாதம் 40,000 ரூபாவும் 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 1,63,000 ரூபாவும் தேவைப்படுகின்றது. அரசாங்கம் வழங்கும் தரவுகள் மக்களின் உண்மை நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்றும் முஜிபுர் ரஹ்மான் கொந்தளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜபக்சவும் டொலர் நெருக்கடியின் போது இவ்வாறு தான் கருத்து தெரிவித்ததாகவும் அதன் விளைவாகத்தான் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டிய முஜிபுர் ரஹ்மான் அது போன்றதொரு ஆபத்தான நிலையை நோக்கியே தற்போதைய அரசாங்கம் செல்வதாகவும் எச்சரித்துள்ளார். இலங்கையின் போர் வெற்றி நாளை இனப்படுகொலை நாளாக பிரகடனப்படுத்துவதற்கு எந்த முறையிலும் இடம் கொடுக்க முடியாது என்றும் அதற்கு எதிராக தங்களது கட்சி கடுமையாக போராடும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க மதுகொட திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறுவது தொடர்பில் எமக்கும் கவலை உள்ளது. மக்களின் அந்த நினைவேந்தல் உரிமையை நாம் மதிக்கின்றோம். ஆனாலும் வடக்கிலும் ஏனைய சில இடங்களிலும் அண்மையில் நினைவேந்தல் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட தமிழீழ வரைபடம், கொடிகள் மற்றும் பாடல்களை ஒளிபரப்பி கொண்டுதான் அங்கு நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளது என்று கூறிய இவர், தமது முப்படையினர் தங்களது உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த இந்த ஒற்றையாட்சி இலங்கையில் முறையற்ற அடையாளங்களோடு இவ்வாறு நினைவேந்தல்களை நடத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று கொந்தளித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தெரிவாகி வந்துள்ள சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை அங்குமிங்கும் கதைத்து வருவதாகவும் அவர்கள் இவ்வாறான இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்தே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் என்பதும் உண்மை என்றும் கூறியுள்ளார். தற்சமயம் அவர்கள் இலங்கையின் போர் வெற்றி நாளை இனப்படுகொலை தினமாக உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாட்டின் ஒற்றையாட்சி அரசமைப்பை பாதுகாப்பதாக கூறியே இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அவ்வாறு இருக்கும் போது இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை தினத்தை பிரேரிப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்க மதுகொட கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் இந்த விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய இவர், இத்தகைய தேசவிரோத பிரகடனங்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியேயும் கூட்டு எதிரணியாக தங்களது கட்சி மிக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் என்றும் இவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பானின் சுச்சிச்சியூரா நகர போலீஸ் நிலையத்தில் 22 வயதுடைய இலங்கை இளைஞன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மர்மமாக உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு தடுப்பு காவல் மையத்தில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நித்திரை கொண்டு குரட்டை விட்ட இலங்கை இளைஞன் குரட்டை விடுவதை நிறுத்தியதை அவதானித்துள்ளார். உடனடியாக அவரது அறைக்குள் சென்று சோதித்த போது அந்த இளைஞர் எவ்வித அசைவுமின்றியும் சுவாசம் இல்லாமலும் இருந்ததை போலீஸ் அதிகாரி கண்டறிந்து அவரது சுவாச பாதையை சீரமைக்க முயற்சித்த போது போலீஸ் அதிகாரி உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு அழைத்துள்ளார். குறித்த இளைஞன் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது உடலில் வெளியில் தெரியக்கூடிய காயங்கள் எதுவும் இல்லை என்றும் உயிரை மாய்க்க வாய்ப்பில்லை என்றும் மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய நீதிமன்ற பிரேத பரிசோதனை நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பலாந்தோட்டை மாமடல்ல பொகுட்டாய பிரதேசத்தில் நபரொருவரின் கழுத்தை துண்டித்து கொலை செய்து அவரது தலையை மாமடல சந்தையில் உள்ள சிலை ஒன்றில் தொங்கவிட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர் நேற்று இரவு சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் கூறியுள்ளனர். இப்படி கைது செய்யப்பட்டவர் கருணை லொகா எனப்படுபவர் என விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதோடு இவருக்கு எதிராக முன்பே பல குற்றவியல் வழக்குகள் குறித்து நீதிமன்றத்தினால் பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை அம்பலப்படுத்தியுள்ளது. பரபரப்பை உண்டாக்கிய இந்த கொலை சம்பவம் கடந்த 11ஆம் தேதி
இரவு நடந்துள்ளதோடு அவர் கொலை செய்யப்பட்ட பின் அவரது தலை அம்பலாந்தோட்டை மாமடல சந்தையில் அமைந்துள்ள சிலையின் கைகளுக்கு மேல் வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட நபர் மாமடல பிரதேசத்தில் நடந்த முக்கொலை சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர் என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குறித்த திடுக்கிடும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் போது அம்பலாந்தோட்டை காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபர் ஒருவரை அந்த பகுதியிலேயே வைத்து கைது செய்தனர். தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் லுணுகம் வெகர பகுதியில் தலைமறைவாக இருந்த நேரம் வசமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களிடம் நடந்த விசாரணைகளில் சந்தேக நபர் மாமடல பகுதியில் நடமாடுவதாக தகவல் காவல்துறையினருக்கு வந்துள்ளதோடு உடனடியாக செயல்பட்ட அம்பலாந்தோட்டை காவல்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு சந்தேக நபரை மாமடல பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். இலங்கையில் இப்பொழுது நிலவும் அதிகமான பொருளாதார நெருக்கடி நிலைமை குறித்து விவாதிப்பதற்கு அவசர நாடாளுமன்ற விவாதத்தை இப்பொழுதே நடத்துமாறு எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகள் சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் சபாநாயகருக்கும் இடையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடந்துள்ளது. அந்த நேரம் இப்போதிருக்கும் பொருளாதார சூழல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவசரமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை எதிர்க்கட்சி தலைவர்கள் சபாநாயகரிடம் உத்தியோகபூர்வமாக முன்வைத்துள்ளனர். குறித்த சந்திப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை பகிர்ந்துள்ளார். இலங்கை ரூபாய் தற்போது கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதோடு நிலவும் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கான தெளிவான பதில்களோ அல்லது திட்டங்களோ அனூர் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இன்று ஏனைய கட்சித் தலைவர்களுடன் இணைந்து சபாநாயகரை சந்தித்து நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துமாறு கோரினோம். இந்த நிலைமை இன்னும் மோசமடைவதற்கு முன் மக்களுக்கு நேர்மையான மற்றும் உடனடி தீர்வுகள் தேவைப்படுகின்றது என்று இவர் பதிவிட்டுள்ளார். இலங்கை நாடு சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் அபாயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நெருக்கடியை கையாள போதுமான சட்டங்கள் எதுவும் இலங்கையில் இல்லை என்றும் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கு துரிதகர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த அமர்வில் புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சைபர் தாக்குதல்கள் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சைபர் பாதுகாப்பு என்பது இப்பொழுது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை, பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் டிஜிட்டல் இறையாண்மை ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு விடயமாக மாறியுள்ளதை அனூர் அரசாங்கம் ஒப்புக்கொள்கின்றது. டிஜிட்டல் பொது சேவைகள், டிஜிட்டல் கட்டண முறைகள், அடையாள அட்டை நடைமுறைகள், கிளவுட் உள்கட்டமைப்புகள் மற்றும் குடிமக்கள் சேவைகள் ஆகியவை வேகமாக அதிகரித்து வருவதால் இலங்கையில் சைபர் குற்றங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளது. அரசாங்கம் இதற்கு பல்வேறு கொள்கை மேம்பாடுகள், சைபர் பாதுகாப்பு அமைப்புகளின் செயலாக்கம், வழிகாட்டுதல்கள் மற்றும் விழிப்புணர்வு உத்திகள் மூலம் வெறும் எதிர்வினையாற்றும் மாதிரியில் இருந்து ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சைபர் மீள்திறன் மாதிரிக்கு மாறியுள்ளது. இலங்கையில் நடக்கும் சைபர் பாதுகாப்பு சம்பவங்களை இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவிற்கு கட்டாயமாக புகார் அளிக்க வேண்டும் என்ற சட்டப்பூர்வ தேவை இல்லை. இதற்கான முன்மொழியப்பட்ட சைபர் பாதுகாப்பு சட்டம் இப்பொழுது வரைவு நிலையிலேயே உள்ளது. இந்த புதிய சைபர் திட்டத்தை இயற்றி அதன் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள சைபர் குற்றங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபையை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுவுவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் இவர் தெரிவித்துள்ளார்.